ஆபிரகாமுக்கு என்ன அப்படி என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். அங்கள் இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, பாருங்க வருகை குறித்ததான ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஓடிக்கொண்டு இருக்குது. நீங்கள் எல்லாம் நல்லா தான் சொல்கிறீங்க. இது நம்ம ப்ரோக்ராமே வந்து பாருங்க பிள்ளைகளுக்காக நம்ம ஒழுங்குபடுத்தி வச்சுருக்கிறோம். அவங்க நல்ல விசுவாச வார்த்தைகளை சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும், நல்ல பாருங்க ஸ்திரமனதாக நிற்கணும், எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பயப்படக்கூடாது, கலங்கி நிற்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கடவுளுடைய வார்த்தையை, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை சொல்லி நம்ம உங்களை என்ன செய்கிறோம்? திடப்படுத்துகிறோம். ஒரு சில பேர் பார்த்து கொண்டு இருக்கிற நல்லா தான் சொல்கிறீங்க, ஆனால் வருகை குறித்து எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. நிறைய பேர் இருக்குது. எங்களுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது, இன்னும் 100 நாள் இருக்குது. அநேக பரிசுத்தவான்கள் இந்த இடத்துல வரப்போகிறாங்க பாருங்க. அநேக காரியங்களை சொல்லுவாங்க பாருங்க. அந்த பரிசுத்தவான்கள் வார்த்தையெல்லாம் நீங்கள் கேளுங்க பாருங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ வருகை குறித்து நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களே, வருகை குறித்து சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் தேவனோடு இணைந்து இருந்தால் போதும். தேவனோடு இணைந்து இருக்க சபையோடு இணைந்து இருக்க ஐக்கியத்தில் நீங்கள் இணைந்து இருக்க ஜெபத்தில் நீங்கள் தரித்து இருக்க இன்னும் பாருங்க வேத வாசிப்பில் நீங்கள் தரித்து இருக்கிற இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களை என்ன செய்வார்? ஆமாம், தேவன் சபைக்கு என்னதான் இருக்கிறாரா? தலையாக இருக்கிறார். சரீரம் ஏதாவது சபை வந்து சரீரமாக பாருங்க, தலையும் சபையும் துண்டா போக முடியுமா? எதுவுமே துண்டா போகாது. நான் என் தலை போகிற இடத்துல தான் என்ன போகும்? என் சரீரம் போகும். என் சரீரம் போகிற இடத்துல தான் என்ன போகும்? ஆமாம், தலைக்கு ஒன்றும் இது இப்படி வராது. அதனால நீங்கள் சபையோடு இணைந்திருக்கும் போது நல்லா கவனிக்கணும். எதோடு? அதுக்கு தானே வேலையை வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு பாருங்க நோவா காலத்தில் என்ன நடந்துச்சு? வேலையை உண்டு பண்ண சொன்னார், வேலையை உண்டு பண்ணியாச்சு. எல்லாத்தையும் அழைக்கிறாங்க, வாங்க 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 வேலைக்குள்ளே வாங்க வாங்க வாங்க, வெள்ளம் வரும்போது வாங்க வாங்கன்னுட்டு. யாரும் என்ன செய்யலை? வார்த்தை மேலே விசுவாசம் இல்லை, வெள்ளத்தை பார்க்கல. என்ன பிரச்சனைனா வெள்ளத்தை என்ன செய்யல? பார்க்கல. அதனால விசுவாசம் வரல. இப்போமா தானே இயேசு கிறிஸ்து வரப்போறார் சபைக்கு வந்துருங்கன்னு எல்லா இடமும் நம்ம சொல்கிறோம். மற்ற மக்களும் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இயேசு கிறிஸ்து பூமிக்கு ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். சரிமா? இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லா நூல்களும் சொல்லப்பட்டுள்ளது. இயேசுவை யாரும் தெரியாதுன்ற சொல்ல முடியாது. இயேசுவை பாருங்க என்ன நன்மைகளை செய்து வச்சாப்போ வரப்போறார், ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். இன்னைக்கு பாருங்க இந்த உலகத்துல சபை இருக்கிற பேலையை வைத்திருக்கிறார். அந்த பேலைக்குள்ள போயிட்டோம்னா அந்த பாருங்க எப்படியும் பாதுகாக்கப்படுவோம். பாருங்க எப்படியும் நல்ல வசனங்களை கொண்டு உங்களை என்ன பரிசுத்தமாக்கி கொண்டு இருக்கிறார். அவருடைய வசனங்களை சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆமாம், யோவான் 15 நீங்கள் 2 எடுத்து வாசி பாருங்க. நான் சொன்ன இந்த வசனத்தினாலே நீங்கள் இப்போ சுத்தமாக இருக்கிறீர்கள். யோவான் 17 நீங்கள் வாசித்து பாருங்க. ஆமாம், என்னுடைய வசனம் உங்களை என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கும். அப்போ வசனத்தை கேட்க ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? பரிசுத்தத்தை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறான். அதனால சபையினுடைய ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமா, நினைச்சா வர வேண்டியது, நினைச்சா போக வேண்டியது, நினைச்சா பாருங்க வெளியேற வேண்டியது. இல்லை, ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். பிரியமானவர்களே, பிள்ளைகள் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சூப்பர். சரியா? நீங்களும் ஆலயத்துக்கு போகணும். சண்டே கிளாஸ் போறீங்களா? சண்டே கிளாஸ் இல்லைன்னா சர்ச்சில் நீங்கள் என்ன செய்யுங்க? ஆமாம், அட்டன் பண்ணணும். இல்லாட்டா சண்டே கிளாஸ் போங்க. எல்லா சபையிலையும் சண்டே கிளாஸ் வச்சுருக்காங்க. எதுக்கு வச்சுருக்காங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்காக ஒரு ஒழுங்குபடுத்தி வைக்கணும், சின்ன பிள்ளைகள் படிக்கணும், இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளணும் சொல்லி வச்சுருக்காங்க. சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் என்ன செய்யணும்? போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்லா இருப்பீங்க. சரியா? நாளைக்கு நீங்கள் பாருங்க நல்ல ஒரு பாட்டை ஒன்று ரெடி பண்ணிட்டு வாங்க. உங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு நான் என்ன செய்வேன்? ஆமாம், ஏதாவது ஒரு நல்ல பாட்டை நீங்கள் படிங்க. இப்போ யாராவது பாட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா? ஆமாம், கை ஊற்றினீங்கன்னா பாருங்கள் நேராக எங்கள் ஆன்லைனில் நீங்கள் என்ன செய்யுங்க? கான்டாக்ட் பண்ணுங்கள். லைவில் போய் கொண்டு இருக்கிறது பாருங்கள். ஃபோன் நம்பர் கீழே பாருங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது, உங்களை சென்று கொண்டு இருக்கிறது. அந்த ஃபோனில் நீங்கள் என்ன செய்யலாம்? நான் பாட்டு படிக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன், ஆமாம் நான் பாட்டு படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. எல்லாமே தேவனை மகிமைப்படுத்துறது தான். எதை ஒரு சின்ன பிரயாசம் எடுத்தால் கூட கர்த்தருக்குன்னு சொல்லி எடுத்து செய்கிறோம் பாருங்க, அது கர்த்தர் நம்மளை கனப்படுத்துகிறார். சரியா? கர்த்தர் ஏன்னா கடவுளால் பாருங்க, நீங்கள் அந்த சின்ன பிரயாசத்தை நீங்கள் சின்ன படிக்கிறீங்கல்ல, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துறீங்களா, அவர் உங்களை பாருங்க என்ன செய்வார்? கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாட்டு ரெடியாக இருக்கீங்களா? சரி, எடுத்து வைங்க. ஆமாம், நான் பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன செய்யுங்க? நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தால் கால் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஆமாம், என்ன டிவி பார்க்குறீங்க? ஞாபகம் இருக்குதா? என்ன டிவி பார்க்குறீங்க? ஞாபகம் இருக்குதா?
சொல்லுங்க அப்பா, அங்களுக்கு கேட்கலையா? சொல்லுங்க. சரி, அங்களே சொல்லிடுறேன். சரியா? ஆமேன் டிவி. சரியா? ஆமாம், இதை என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய மக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. பாருங்க, இன்னைக்கு இயேசுவை அறிகிறதா ஒரு மனிதனுக்கு தேவை. நாங்கள் எதுக்கு 2 மணி நேரம் பிரயாசப்பட்டு செய்கிறோம்? எதுக்கு 2 மணி நேரம் இவ்வளோ இது பண்ணுறோன்னா, இயேசுவை ஒரு மனிதன் எப்படியாவது தடவியாவது, பவுல் சொல்றாரு பாருங்க, தடவியாவது கண்டுபிடிச்சாருன்னா பக்கத்தில் தான் இருக்கிறாரு, கை கெட்டு தூரத்தில் தான் இருக்கிறாரு. அவரை நீங்கள் என்ன செய்யணும்? முகமுகமாக அதுக்கு தான் அறிமுகப்படுத்துகிறோம். பாருங்க, நல்லா ஜாலியாக அங்கே பாருங்க, நாங்கள் போகலாம், அங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, எனக்கு ஒரு வேலை இருக்குது, ஜாலியாக என்ன செய்யலாம்? ஆமாம், அங்கங்கே ஜாலியாக இருக்கலாம், இல்லை படுத்து தூங்கலாம், ஏதோ ஒரு காரியங்களை செய்யலாம். ஏன் இவ்வளோக்குள்ளே பிரயாசப்படுறோன்னா, நீங்கள் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு நல்ல விசுவாச வார்த்தைகள் வர வேண்டும், விசுவாசங்கள் வர வேண்டும். பாருங்க, இதை எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கு ஒரு ஊரில், ராஜபாளையங்கிற ஊரில் ஒரு அம்மா, நான் ரோட்டில் நிற்கிறேன், ஒரு ஆமாம் சம்சா கடையில் நிற்கிறேன். ஒரு பையனை அவங்க அடிச்சுட்டே வராங்க. ஏன்? எனக்கு ஒரே கவலை. சின்ன பையங்க, ஒரு 5ஆம் கிளாஸ் இல்லாட்ட 6ஆம் கிளாஸ் கூட போயிருக்க மாட்டான். அவ்வளோதான் உனக்கு வயசு இருக்கும், ஒரு 10-12 வயசு அவ்வளோதான் இருக்கும். அடிக்கிறாங்க, போட்டு டமான்ட்டு அடிக்கிறாங்க. 10 வயசுக்குள்ளே தான் இருக்கும், 10 இல்லாட்ட 11 வயசு, அவ்வளோதான் டமான்ட்டு அடிக்கிறாங்க. என்ன சொல்லி இன்னொரு லேடி ஓடி வராங்க. என்னங்க? இப்போ இல்லை, இது ஒரு சில வருஷத்துக்கு முன்பதாக நடந்தது. என்னங்க, ஏன் போட்டு இப்படி ரோட்டில் போய் பிள்ளைய போட்டு அடிச்சுட்டாக்கா? ஏன் அடிச்சனா? என்ன செஞ்சான்ட்டு கேளு. கடைசியில் போய் அவர் என்ன செஞ்சிருக்காரு? அப்படி கப்பு ஊதியிருக்காரு. எப்படி இருக்கும் பாருங்க, பார்த்த தாய்க்கு எப்படி இருக்கும். அதனால இந்த அம்மா பாருங்க, 2-3 தடவை வாட்ச் பண்ணி 3ஆவது தடவை உள்ளவே போட்டு அடி, வெளியே வர்றவரையும் அடி. அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆமாம், அதனால பாருங்க, அதுக்கு தான் பாருங்க, அந்த நல்ல ஒழுக்கத்துக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம் பாருங்க. அந்த வேதத்தை படிக்க தான் நல் ஒழுக்கங்கள் வரும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல கவனிங்க, இந்த வேதத்தை பாருங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பெரிய டாப்ல இருக்காங்க இல்லையா? ஒரு காலத்தில் அவங்களுக்கு எப்படி இருந்தாங்கன்னா, டாய்லெட் போகிற சிஸ்டம் கூட கடவுள் சொல்லி கொடுக்குறாரு. நியாயப்பிரமாணத்தில் பாருங்க, அந்த வனாந்தர வழியில் நீங்கள் இந்தந்த சிஸ்டத்தின்படி தான் போகணும். என்ன தெய்வங்க, அழுக வருது. ஒரு காலத்தில் காட்டுக்கலையாக சுற்றி கொண்டு இருந்த நம்மளை எடுத்து பாருங்க, இன்னைக்கு அவர் நம்மளை பாருங்க, அவர் மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இப்போ பாருங்க, அங்கே போ, இந்த இடத்துக்கு போகாத, அந்த இடத்துக்கு போகாத, நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறாரு. காட்டுக்கழுதுன்னா தெரியும்ல, இஷ்டப்படிக்கு போகும், இஷ்டப்படிக்கு சுத்தம். கடைசியில் பார்த்தீங்கன்னா 20 வயசுல, 25 வயசுல, 30 வயசுல என்ன ஆகும்? மரணத்தை நோக்கி தள்ளுவோம். இன்னைக்கு அதான் நடந்து கொண்டு இருக்கிறது. கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால மனிதர்களை நல்ல வழிபடுத்துறதுக்கு தான் தேவன் என்ன செய்யறாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். ஏன்னா அவரால் உருவாக்கப்பட்ட ஜனம், நல்ல கவனிங்க, அவரால் உருவாக்கப்பட்ட ஜனம், அவரால் முன்குறிக்கப்பட்ட ஜனம். அதனால தான் அவர் பிரயாசப்படுகிறார். அதனால பாருங்க, இப்போ நீங்கள் ஒரு வீட்டை கட்டுறீங்க, நல்ல கவனிங்க, ஒரு வீட்டை கட்டுறீங்க. அந்த வீட்டை ஏதோ ஒரு இதில் ஒரு கோர்ட் ஆர்டர் வருது, இடிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். மற்றவங்களுக்கு அந்த வேதனை இருக்காது, மற்றவங்களுக்கு அந்த வலி இருக்காது, மற்றவங்களுக்கு அந்த பாருங்க அந்த காயங்கள் இருக்காது. ஆனால் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டின வீடு, நீங்கள் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு கட்டின வீட்டை பாருங்க கோர்ட்டு இடிக்க சொன்னாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அதே போல தான் மனித குலமும் யாரால உருவாக்கப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால, வார்த்தையின் வடிவால எல்லாத்தையும் உருவாக்கினார். அதனால தான் அவருக்கு இவ்வளோ மனிதர்கள் எப்படி நடக்கணும், எப்படி செயல்படணும், எப்படி போகணும், எப்படி வரணும், இப்படிலாம் சில ஒழுங்குகளை வைத்திருக்க, சில நீதியை வைத்திருக்கிறார். அந்த நீதி இப்படி நடந்தோம்னா நமக்கு ஆயுசு நாட்கள் எப்படியா? கட்டி சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கட்டா? என்ன வசனம் தெரியுமா? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நல்ல கனிங்க, எல்லாரும் சொல்லுவாங்க பொதுவாக பாருங்க. இந்த வேதத்தை படித்தது தான் எல்லாம் பொதுவாக. இன்னைக்கு என்னது இல்லை, அது 4000 வருஷமாக தோராவை தேவன் எழுதி கொடுத்தாரு. அப்பமே சொல்லிட்டார், உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நீ நன்றாக இருப்பதற்கும், சுகித்திருப்பதற்கும், சுகமாக இருப்பதற்கும் எப்படியா? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. என்ன பெரிய விஷயம், என்ன பெரிய வார்த்தை. ஏன்? அவங்க தகப்பன் தாய் தான் நம்ம இந்த உலகத்துக்கு என்ன செய்கிறாங்க? அறிமுகப்படுத்துகிறாங்க. அதனால தான் சொல்லி வச்சிருக்கிறார். சரியா? அதனால தான் இந்த ப்ரோக்ராம், அதனால தான் இப்படிப்பட்ட காரியங்கள். நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, ஆமாம் கலங்காதீங்க, தவித்து நிற்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார்.
உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு ஒருவரும் பாருங்க, அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. ஒருவே அதனால இந்த ஆமேன் டிவியை நீங்க என்ன செய்யுங்க? ஆமா, நல்ல பேர் இல்ல. ஆமேன்னா என்ன பேர் தெரியுமா? ஏசப்பாவுக்கு இன்னொரு பேரு ஆமேன். சரியா? வெளிப்படுத்தல சொல்றோம்ல. ஆமா, ஏசப்பாவுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? ஆமேன். ஆமா, அந்த பேர்ல வச்சிருக்கிறாங்க. நீங்க நல்ல இதை ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பாருங்க அமுக்குங்க, லைக் பாருங்க. இதெல்லாம் நீங்க செய்யும் போது நாங்க பாருங்க போடுகிற அந்த ப்ரோக்ராம் உங்களை வந்து சேரும். எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கு? கைகளை உயர்த்துங்க. ஆமா, பிள்ளைகளை கையில் வைத்துங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் பேராக எங்களோடு கூட நீங்கள் இணைந்திருந்தாலும் பாருங்க, உங்களுக்கு பாருங்க இந்த புரோஜனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு என்ன பாருங்க சொன்னோம் சொல்லுங்க. விசுவாசத்தை பற்றி நம்ம எடுத்தோம். நேற்று விசுவாசத்தை கொஞ்சம் எடுத்தோம். இன்னைக்கு விசுவாசத்தை கொஞ்சம் டீப்பாக நம்ம செஞ்சுருக்கோம். ஏன்னா விசுவாசம் தான் பாருங்க ஆரம்ப பாருங்க நாள்ல இருந்து இந்நாள் வரையும் இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிற அந்த விசுவாசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த விசுவாசம் எப்படி உருவாகும்னா, வேதத்தை படிக்க படிக்க படிக்க, ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, அவர் மேலே வைக்கிற அந்த விசுவாசம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பெருகி போய் கொண்டிருக்கும். பெருகும். அப்படி பெருக்கெடுத்து ஆறா ஓடும். சரியா? அப்படி பெருக்கெடுத்து ஆறா போகும்போது, அவரோடு கூட நீங்க இணைந்திருக்கும் போது, சபையோடு கூட இணைந்திருக்கும் போது, ஐக்கியத்தோடு நீங்க இணைந்திருக்கும் போது, இவன் தேவனுடைய வருகையில நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? அங்கள் சொல்றேன், கைவிடப்பட மாட்டீங்க. கைவிடப்பட மாட்டீங்க. இன்னைக்கு வந்து பாருங்க, இந்த கடைசி கால சத்தியம் என்று ஒரு பெரிய பிராண்ட் மாதிரி ஓடிக்கொண்டிருக்குது. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கர்த்தரோடு இருக்கிறேன். நீங்க பாருங்க, நான் ஜெபத்தில் இருக்கிறேன், வேதத்தை படிக்கிறேன், நல்ல தேவனோட ஐக்கியத்தில் இருக்கிறேன், நல்ல பாருங்க நல்ல பாருங்க ஜெப தியானத்தில் இருக்கிறேன், வசன தியானத்தில் இருக்கிறேன், ஐக்கியத்துக்கு ஒழுங்காக போகிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் எப்படி கைவிடுவாரு? ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆமா, இயேசு கிறிஸ்து குயிக்க வர போறாரு. இந்த பூமிக்கு உங்களை என்னையும் அழைத்து செல்ல வர போறாரு. ஆமா, அழைத்து செல்ல வருவதற்கு முன்பதாக ஆங்காங்கே சில காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி என்ன செய்ய வைத்திருக்கிறாரு? சொல்லி வைத்திருக்கிறார். அதன்படிதான் இயற்கை சீற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சரியா? நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சுகமாக இருப்பீங்க, நீங்க சுகித்து இருப்பீங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார். ஏசப்பா என்ன செய்ய மாட்டாரு? வெக்கப்படுத்த மாட்டார். சரியா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சூப்பர் சூப்பர். உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் ஒரு நாளும் கலங்காதீங்க. பிள்ளைகளை குறித்து கலங்காதீங்க, எதிர்காலத்தை குறித்து கலங்காதீங்க. எதிர்காலத்தை தேவன் கையில் ஒப்பு கொடுங்க. எல்லாமே நீங்க தேவன் கையில் ஒப்பு கொடுத்து போகணும். சூழ்நிலையை பார்த்து எப்படி இருக்கீங்க சிஸ்டர், ஆடா போங்க பிரதர், அப்படி ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? நீங்க சொல்லக்கூடாது. ஆமா, ஆடா போங்க பிரதர், நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஆமா, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நாளும் சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நல்ல வார்த்தைகளை பேசணும். சரியா? நாளைக்கு வார்த்தையை குறித்து நான் தியானிப்போம். சரியா? வார்த்தை எப்படிப்பட்டது, வார்த்தை எப்படிப்பட்ட வல்லமை உள்ளது, ஆமா, வார்த்தை எப்படிப்பட்ட பாருங்க எப்படிப்பட்ட காரியங்களை செய்யும், அப்படிலாம் நம்ம என்ன செய்வோம்? தியானிப்போம். கர்த்தர் எப்படி நடத்துறாரோ அதன்படியே என்ன செய்வோம்? விசுவாசத்தை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கு. அதனால தான் பவுல் சொல்றாரு. சார் முடிச்சிடுறேன். என்ன சார் முடிஞ்சிடும், அவ்வளோதான். நமக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கு. எனக்கு பாருங்க இந்த பல்வழி இருக்குது, இன்னும் ஒரு 5 நிமிஷம் நமக்கு இருக்குது. சரியா? அப்போ விசுவாசத்தை குறித்து என்ன செய்யறாருன்னா, விசுவாசம் என்னும் கப்பலை சேதப்படுத்தினார்கள். என்ன சேதப்படுத்தினாங்களா? அதில் சொல்றாரு. ஆமா, அதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆமா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எதை காத்துக்கொண்டேன்? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆனா இதுல சொல்றாரு, ஆமா, அதுவும் தீமோத்தேயுல சொல்றாரு 1:19 அதுல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாருன்னா, அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்க. விசுவாசம் என்னும் ஆமா கப்பலை சேதப்படுத்தினார். அப்ப எது முக்கியம்? விசுவாசம் என்னும் கப்பலுக்குள்ளதான், நல்லா கவனிங்க, பரிசுத்தம் இருக்கிறது, ஆமா, அன்பு இருக்கிறது, ஐக்கியம் இருக்கிறது, நல்ல கிரியைகள் எதுல இருக்குது? அந்த விசுவாசம் என்னும் கப்பலுக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. விசுவாசம் என்னும் அந்த கப்பலுக்குள்ளதான் என்ன அடங்கி இருக்கிறது? பரிசுத்தம் அடங்கி இருக்கிறது, அன்பு அடங்கி இருக்கிறது, நற்கிரியைகள் அடங்கி இருக்கிறது. எல்லாமே எதுல தான் இருக்குது? அந்த விசுவாசத்துக்குள்ள இருக்கிறது. இவன் சொல்ல பார்த்தீங்களா? அதனாலதான் என்ன சொல்ற, அந்த விசுவாசம் என்னும் கப்பலை நீங்களும் நானும் சேதப்படுத்திடக்கூடாது. கப்பல் ஓட்டையாச்சுன்னா என்னதுக்கு ஆகும்? நீங்க கொண்டு போற பொருள் எங்க ஆயிரும்? தண்ணிக்குள்ள போயிடும். எல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். அதனாலதான் சிறு துவாரமாக இருந்தாலும் விசுவாசத்துக்குள்ள அதனாலதான் எந்த ரூபத்திலையும் அவிசுவாசத்துக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. முடியாது. அப்படி நெகட்டிவ் காரியத்தை யாரு கொண்டு வருவா? ஆமா சாத்தான் கொண்டு வருவான். அந்த நெகட்டிவ் காரியத்துக்கு தான் நீங்க பேரக்கூடாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, லூக்கா 18 சொல்றாரு, ஆமா, மனுஷகுமாரன் வருகிற நாளிலே விசுவாசத்தை காண்பாரோ. புதுசா சபைக்கு போய் கொண்டு இருக்கிறீங்களா?
புதுசாக ஆமாம் ஞானசானம் எடுத்து போய் கொண்டு இருக்கிறீங்களா, இல்லாட்ட ஞானசானம் எடுக்காமல் சபைக்கு போய் கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆமாம் தெளிவான ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஆமாம், விசுவாச கடைசி நாட்களில் இயேசு மேலே வைக்கிற விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணுங்க. ஒருவேளை நடக்கலைன்னு சொல்லி ஒரு நாளும் பின்வாங்கி போயிடாதீங்க. இது நடக்கலை, அது நடக்கலை, அந்த காரியம் நடக்கலை, இந்த சம்பவம் நடக்கலை பிரதர், ஆமாம் எங்கெங்கேயோ போனேன், அங்கேயும் நடக்கலை, இங்கேயும் நடக்கலை, ஒரு நாளும் சொல்லாதீங்க. இயேசு யாரையும் பாரபட்சம் உள்ள தெய்வம் அல்ல, உங்களை நடத்துகிற தெய்வம். உங்களுக்கு இந்த உலகம் மாத்திரம் அல்ல, மறுமைக்கும் யார் தான் அழைத்து கொண்டு செல்லணும்? ஆமாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அழைத்து கொண்டு செல்லணும். இம்மைக்கு மாத்திரம் அல்ல, மறுமைக்கும் அவர் தான் நமக்கு நல்ல தெய்வமாக கடவுளாக இருக்கிறார், தந்தையாக இருக்கிறார். பாவ மன்னிப்பு கொண்டு அவர் தான் எல்லாத்தையும் செய்து முடித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால புதுசாக போகிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், சகோதர சகோதரிகளுக்கு சொல்கிறேன், வாலிப சகோதரர்களுக்கு சொல்கிறேன், ஐக்கியத்துக்கு போங்க, தொடர்ந்து போங்க, நடக்கும் நடக்கும். ஆமாம், கால தாமதம் ஆனாலும் நிச்சயமாக உங்களுடைய பாருங்க அந்த விண்ணப்பத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாள் நம்ம ஜெபத்தை தள்ள மாட்டார் தெரியுமா? நம்ம ஜெபித்துட்டேன்னா ஒவ்வொருத்தரப்பட்டவனுடைய ஒவ்வொருத்தரத்தை அற்பமாக எண்ண மாட்டாராம், அருவருக்க மாட்டாராம். தம்மை நோக்கி கூப்பிடும் போது தம்முடைய முகத்தை பாருங்க காண்பித்து அவனுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தெய்வம் பாருங்க. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது சொல்றாரு. சிங்க 34 நீங்க வாசித்து பாட்டுங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கோ இருக்கத்திலே பெரிய வலிமை உள்ளது சிங்கம் தான் தெரியுங்களா? காட்டுக்கு ராஜா சிங்கம் தான். அதனுடைய குட்டிகளே என்னதான் ஆமா பட்னியா கிடந்தாலும் அது ஒரு நாள் பட்னியா விடாது. ஆனா அது அப்படி பட்டினியாக கிடந்தாலும் என்னை தேடுகிற ஜனங்கள், அவரை தேடுகிற ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சரியா? ஆமா, சரி, கண்களை மூடுவோமா? ஆமா, ஜெபம் பண்ணுவோமா? சரி, எத்தனை பேர் நல்லா கண்களை மூடுங்க. ஒரு சின்ன பாட்டு, ஒரு ஒரே ஒரு கோரஸ். சரியா? சரி சரி, கண்களை மூடுமா? சரி, எல்லா கைகளை கூப்புங்க. சின்ன பிள்ளைகள் கைகளை கூப்புங்க, பெரியவங்க ஆமா பெரியவங்க அப்படியே இணைந்திருங்க. நீங்கள கைகளை கூப்புங்க. இயேசு உங்களை நடத்துவார், இயேசு உங்களை கைவிட மாட்டார். சோதரம் என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே ஏசப்பா, என் நல்ல தெய்வம் அப்பா, நன்மைகளை செய்கிறவர், நீரங்களை நடத்துகிறவர் அப்பா, நீரங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பாரத்தோடு ஊக்கத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவன் ஞானத்தில் குறைவில்லாததான் எல்லாருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நல்ல ஞானத்தால நிரப்புங்க ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். எக்ஸாமினேஷன் செல்லதுக்கு முன்பதாக ஆண்டவரே, டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்பதாக ஆண்டவரே, பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்க தகப்பனே, கலக்கத்தின் ஆவியை எடுத்து போடுங்க. விண்ணப்பங்களை அவங்க ஏறெடுக்கும் போது ஒரு தெளிந்த சிந்தனை வரட்டும், ஒரு தெளிந்த எண்ணங்கள் வரட்டும் ஆண்டவரே. அந்த நெகட்டிவ் காரியங்கள்லாம் அவங்கள்ட்ட நீக்கி போடுங்கப்பா, நெகட்டிவ் சிந்தனையை நீக்கி போடுவீராக. பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே, ஆசீர்வதிங்கப்பா. இதை பார்த்த பிள்ளைகளை ஆமேன் டிவி மூலமாக ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். தனிக்கப்பட்ட ஆண்டவரை வாழ்க்கையில நீ சந்திப்பீராக ஆண்டவரே, சந்திப்பீராக. இன்னும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி ஆண்டவரே, வர்த்திக்க பண்ணுவீராக தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பார்த்த சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய எல்லா மனபாரங்களை நீக்கி போடுங்க தகப்பனே, கவலைகளை நீக்கி போடுங்க, தேவைகளை சந்திப்பீராக சந்திப்பீராக. ஆண்டவரே, நீர் பெரியவரப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே, நீ அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீ செய்ய போகிறீர், மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தடைகளை நீக்கி போடுங்க, தேவைகளை சந்திங்க, பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சரி, எல்லாருக்கும் ஆமாம், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். வணக்கம்.
பாருங்க, நாளைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, பிரைஸ் தி லார்ட்.